ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு பேடி பாய்ஸ். ரைட், இந்த வீடியோவில் வந்து நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நம்மளோட எஸ்கே வ்ளாக்ஸை பற்றி நம்மளோட மக்களோட கருத்துக்கள் என்ன. அப்போ நான் அந்த போன வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன், எஸ்கே வ்ளாக்ஸை பற்றி உங்களுக்கு வந்து எதுவும் தெரிஞ்சால், நல்ல விஷயங்கள் எதுவும் தெரிஞ்சால் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். அதை வந்து இந்த வீடியோ மூலமாக வந்து நான் வந்து போடுவேன்னு சொல்லியிருந்தேன். அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு ஆள் வந்து எனக்கு ஏசியும் போட்டிருந்தேன், ஒரு ஆள் வந்து எஸ்கே வ்ளாக்ஸ் பற்றியும் போட்டிருந்தாங்க. இப்போ அந்த கருத்தையும் பார்த்து கொண்டு இப்போ எல்லாருக்குமே தெரியும் இந்த தேசப்பந்து தென்னக்கோன்னு சொல்லி, இந்த தேசப்பந்து தென்னக்கோன் இந்த பிரச்சனை, அதாவது பொலிஸ்மா அதிபர் இவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து அரெஸ்ட் ஆகிருக்கார் 20ஆம் தேதி. இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண 20ஆம் தேதி தான். 20ஆம் தேதி மட்டும் இவரை வந்து தடுத்து வச்சிருக்கிறாங்க. இவரை வந்து அரெஸ்ட் பண்ணி இவரை வீட்டை போய் பார்த்தா இவரை வீட்டை 119 வெளிநாட்டு சாராய போத்தல்கள் இருந்ததாக வந்து சொல்கிறாங்க. அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரை அரெஸ்ட் பண்ணி அவருக்குரிய விசாரணைகள் எல்லாமே வந்து போய் கொண்டிருக்கு. எல்லா யூடியூப்லேயும் இதை பற்றி தான் போட்டு கொண்டிருக்கிறாங்க. ரைட், இதில் நான் ஒரு விஷயத்தை நான் வந்து பிடிச்சி நான் என்னென்னு சொன்னால், இந்த முன்னுக்கு தேசப்பந்து தென்னக்கோன் என்று இருக்குது தானே, இந்த தேசப்பந்து என்று இருக்கிறது, இந்த வசனம் இந்த முன்னுக்கு வர பெயர் என்னத்துக்காக கொடுக்குறாங்க? இலங்கை நாட்டில் தேசப்பந்து என்று ஏன் இதை வந்து ஒரு கௌரவமாக கொடுக்குறாங்க? இந்த தேசப்பந்து என்றால் என்ன? இது யார் யாருக்கெல்லாம் கொடுக்கப்படும் என்று சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பொது சேவை வந்து செய்கிறவங்க, மக்களோட கஷ்டத்துக்கு அவங்க பாடுபடுறார்கள், அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசியல் தலைவர்கள், இவங்களுக்கு தான் இந்த தேசப்பந்து என்ற இந்த பட்டத்தை வந்து கொடுப்பாங்க. இந்த தேசப்பந்து இந்த பட்டம் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், பிரித்தானியா இந்தியா பேரரசு காலத்தில் வந்து விடுதலைக்காக போராடிய தலைவர்களுக்கு வந்து இந்த பட்டத்தை வந்து கொடுத்தாங்க. தேசப்பந்துன்னு சொல்லி கொடுத்து அவங்கள வந்து தேசப்பந்து என்று சொல்லி அழைத்தாங்க. அப்போ இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயம் தெரியாமல் இருந்திருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தேசப்பந்துன்னு சொன்னால் நார்மலாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நார்மலாக தெரியாத ஆட்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ போட்டுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு இதற்குரிய அர்த்தம் தெரியாது என்றுக்காக தான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். தெரிஞ்ச ஆக்கள் வந்து இதை ஸ்கிப் பண்ணிடுங்க, தெரியாத ஆக்கள் பாருங்கள். தேசப்பந்து தென்னக்கோண்டை வந்து வீட்டை வந்து போய் இவர் வந்து அரெஸ்ட் பண்ண டைம் வந்து இவர் வீட்டை இருந்து ஒரு துப்பாக்கியும் அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 ஐஃபோனும் வந்து மீட்டெடுத்திருக்காங்க. இந்த ஐஃபோன் மூலமாக வந்து இவருக்கு இருக்கிற விஷயங்களை வந்து இவர்கிட்ட தகவலை வந்து அந்த ஐஃபோனில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எடுத்து இனி வந்து அவங்க வந்து மீட்டு எடுப்பாங்க. அதாவது என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி இனி பார்ப்பாங்கன்றதையும் தெரிவிச்சிருந்தாங்க. ரைட், அப்போ இதோட வந்து நம்மளோட தேசப்பந்து தென்னக்கோண்ட நியூஸ் வந்து முடிஞ்சு இனி வர அப்டேட்டுகள் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சொல்லுவேன். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்மளோட எஸ்கே வ்ளாக்ஸ்க்கு வந்து என்ன நடந்துச்சு, நம்ம கிருஷ்ணானாக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், எல்லாருமே இப்போ நேற்று வந்து எதிர்பார்த்து கொண்டு இருந்தாங்க ஜெயிலில் இருந்து வெளியால் வந்துடுவார், ஆளுக்கு வந்து பெயில் வந்து கிடைச்சிடும்னு சொல்லி. ஆனால் அது வந்து மறுக்கப்பட்டு திரும்பி ஏப்ரல் 2ஆம் தேதி மட்டும் தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. அவர் வந்து ஜெயிலில் தான் அவரை வச்சுருக்காங்க, இப்போ விசாரித்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ இது சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்மளோட கிருஷ்ணா அண்ணாவை பிடித்தவங்க சில பேர், கிருஷ்ணா அண்ணாவை பிடிக்காத சில பேர் என்ன தொடர்பு கொள்கிறேன். அப்போ நான் எப்படியும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன விஷயம்தான், ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்தை என்ன சொல்கிறேன், இந்த தேவையில்லாமல் கால் பண்ணி கதைப்பாங்க, அரியணைப்படுத்துவாங்க, இந்த பேட் காமெண்ட்ஸ் பண்ணுறாக்கெல்லாம் இருக்குது தானே. இப்போ அவங்களெல்லாம் வந்து நான் கணக்கில் எடுக்கிறதில்ல. அப்போ அதில் ஒரு அண்ணா வந்து எனக்கு வந்து ஏசி ரெக்கார்ட் வந்து போட்டிருந்தேன் வாட்ஸ்அப்பில். நான் அதை பார்த்து போட்டு அந்த ரெக்கார்டை இங்கே எடுத்துகிட்டு அவரை நான் ப்ளாக் பண்ணிட்டேன், அவ்வளோதான். அப்போ அவர் எனக்கு ஏசி போட்டிருந்தேன், நீ வந்து இவருக்கு செம்பு தூக்குற ஆள் தானா என்ற ரெக்கார்டு வந்து போட்டிருந்தேன். அந்த ரெக்கார்டையும் நான் இதன் மூலமாக இணைச்சி விட்றேன் பாருங்கள். என்ன கிருஷ்ணாவுக்கு அடுத்த செம்பு தூக்குற ஆள் நீரோ? இப்போ சந்திக்க போடுறா. சரி, சந்தியும் பிரச்சனை இல்லை, அப்புறம் பார்ப்போம் எல்லாத்தையும். ஓகே, ஏன்னா அதே லிஸ்ட்டில், அதே கிருஷ்ணாண்ட லிஸ்ட்டில் அடுத்தது நீர் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கல்லண்ட லிஸ்ட்டில் 2வது போட்டு வச்சுருக்கோம். ஓகே, பாய். ரெக்கார்ட் வந்து கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அடுத்த ரெக்கார்ட் வந்து கிருஷ்ணா அண்ணாவில் பெற்ற நன்மைகள். கிருஷ்ணா அண்ணா யார் என்று ஒரு அக்கா ஒரு ஆள் வந்து அவங்களாவே முன்னுக்கு வந்து, தம்பி இந்த ரெக்கார்டை வந்து போடுங்க, நான் தான் சொல்கிறேன், இந்த ரெக்கார்ட் போடுங்க, கட்டாயம் போட்டுடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ரெக்கார்டையும் வந்து இப்போ நான் போடுறேன், இந்த ரெக்கார்டையும் கேளுங்க. தம்பி, இன்றைய நாள் எப்படி இருந்தது? எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புறேன். அடுத்தது நம்மளோட சகோதரன் யுதிட்ட கேட்டேன்னு சொல்லுங்கள். அப்புறம் என்ன சொல்லணும்னா, கிருஷ்ணாவுக்கு பிணை மறுக்கப்பட்டு விட்டது. இன்னும் 14 நாள், அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரைக்கும்
அவருக்கு விசாரணை தொடரும் அப்படின்றது ஒரு முடிவாக வந்திருக்குது. என்ன செய்யறதுன்னு தெரியல தம்பி, பார்க்கலாம். இது அவர் ஒரு சிறவாசமாக நானெல்லாம் நினைக்க இல்லை. இந்த உலகத்தை படித்து கொள்வதற்கு கடவுள் கொடுத்த சந்தர்ப்பம். ஒரு மனிதனில் உள்ள மனசில் உள்ளதை விடயங்களை யாராலும் படிக்க முடியாது. இப்படி ஒரு இடர்பாடுகள் வரும்போது தான் மனுஷன் நண்டா இவன் தான் அப்படி என்ற அளவுக்கு நம்ம படித்து கொள்ளலாம். இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கடவுள் கொடுத்துருக்கிறார். இது ஆரம்பம்தான், இது ஆரம்பம்தான். நீ வரும்போது மக்கள் நாயனாக இதை விட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவனாக, இதையும் விட 10 மடங்கு பெரியவனாக வெளியில் வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அந்த குரலை கேட்குறது. பழைய வீடியோஸ்கள் இருக்குது, இருந்தாலும் அந்த ரொம்ப பிடிச்ச ஒரு மனுஷர் எனக்கு சொல்லி நான் பெற்றதில்லை. எனக்கு நான் அப்படி அதுக்காக வேண்டி இல்லை, ஏன்னா அந்த பார்வையாளரால் தான் நான் அவரை பார்த்துருக்குறேன். எனக்கு எந்தளவு அவரை பிடிக்கும்னு சொன்னால், இப்போ ஒரு வருஷத்துக்கு நிற்கிறானுக்கு எங்களுடைய கிராமத்துக்குள்ளே வந்திருந்தார். அப்புறம் மகள் கிளாஸில் இருந்து வரும்போது சொன்னாமல் அவன்கிட்ட புள்ள போகிறாரு, மூத்தவன் போகிறாரு இந்த காரில் அப்படின்னு. இங்கே கிட்ட நம்மளை வீட்டு பக்கத்தில் வீடு ஒன்று செய்கிறாங்கம்மா அப்படின்னு, ஓடு 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 அண்ணாவோட நின்று போய் போட்டோ பிடி அப்படின்னு சொல்லி அந்த போட்டோவை பிடிச்சி தான் நான் ஸ்க்ரீனுக்கு நான் போட்டிருக்கேன். அந்த ஒரு வருஷமாக தான் இருக்குது. அப்படி பிடிக்கும் எனக்கு அவரை. நான் ரொம்ப மிஸ் பண்ணுறது. கடவுளை வேண்டிக்கொள்றதை விட இப்போ தெய்வ சக்தியை விட சாத்தான் சக்தி தான் ஊரில் உலக பவர்ஃபுல்லாக வேலை செய்யுது. அதனால் பாப்போம், கடவுளோட கையில் தான் இருக்குது. வணக்கம் தம்பி, என் பேர் தேவி, நான் மட்டக்களப். உங்களோட ஜோட்டு பண்டிகை முனிதேசன் ஆகினதுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றிகள். அதுவும் எஸ்கே பிளாக்கால தான் நான் இந்த நிலைமைக்கு வந்தேன் என்று நீங்கள் பேசினா உங்களோட பெருந்தன்மையை காட்டுது. அதுக்கு முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நன்றியை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். என்னத்துன்னு சொன்னால், எஸ்கேவுடைய தன்மையை எடுத்துக்கூறியதுக்கு அதுக்கு உங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டோம். மற்றது இந்த நிறைய பேட் கமெண்ட்ஸுகள், ஒவ்வொரு யூடியூபர்ஸும் அவர் அப்படி, அவர்கள் அவன் அப்படி, அது இப்படி, இது அப்படின்னு பேசிக்கொண்டிருக்கார்கள். அதாவது பேசும் பொருளாகிவிட்டது கிருஷ்ணாவின் நிலைமை. இன்றைக்கு ஒரு 1500 குடும்பங்களுக்கு மேலே அவர் உதவி செஞ்சிருக்கார், உயர்த்தி விட்டிருக்கார். உயிர் போகிற நிலையிலையும் கையை கொடுத்து தூக்கி விட்டிருக்கார். அந்த நன்மைகளை யாரும் கதைப்பதாக எனக்கு தெரியவே இல்லை. ஆனால் எங்களை கிருஷ்ணாவுக்கு யாருன்னு தெரியாது. இது வரைக்கும் நான் ஒரு உதவின்னு சொல்லி அவர்கிட்ட போய் கேட்டதும் இல்லை. நாங்களும் ஒரு பார்வையாளர் இருந்து பார்த்த இடத்துல தான் நான் சொல்கிறேன். என்ற உடனே எல்லாரும் வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு, இப்போ நிறைய கமெண்ட்ஸுகள், நிறைய பேட் வேர்ட்ஸுகள், கிருஷ்ணா ஒரு பேட் வேர்ட்ஸ் கதைச்சாரு என்றதுக்காக வேண்டியே நம்மட சட்டம், நம்மட மனச்சாட்சி, நம்மட மக்கள் ஒரு பேட் வேர்ட்ஸ் அவர் கதைச்சாரு, 2 பேட்டான வார்த்தை 2 கதைச்சாருன்றதுக்காக வேண்டி கிருஷ்ணாட எஸ்கே ஃபெமிலியையே ஒவ்வொரு நாளும் படு பயங்கர கேவலமாக பேசி கொண்டு இருக்கிறீங்களே. உதவி செய்ய அவரை கூப்பிட்டு விடத்தை அவரை சில பிள்ளைகள் விட்டதை நீங்கள் கதைக்கிறீங்களே. உதவி செய்ய போய் உத்திரத்தை தேடி அவனோட குடும்பத்தையே நீங்கள் பேசி சீரழிக்கிறீங்களே. இதை எந்த சட்டத்தில் போய் சொல்றது? எந்த சட்டத்தில் போய் சொல்றது? எல்லாரும் சொல்றீங்க ஒரு கருத்து, யூடியூபர்ஸ் எல்லாம் இந்த எல்லாம் தூக்கி போடுறது, உழைச்சி வாழுங்கடா. யூடியூபர்ஸ் கஷ்டப்படலை, உழைக்கலன்னு சொல்லி யாரும் கூட சொன்னது? இந்த பேட் கமெண்ட் சொல்றாங்க தான் நான் கேட்குறேன், யாரும் கூட சொன்னது? கவர்மெண்ட் ஜாப்காரனுக்கு கூட 8 ஹவர் மேக்ஸிமம் 10 ஹவர் தான் வேலை. அதுக்கு பிறகு நீங்கள் ஃபேமிலியோட டைம் என்ஜாய் பண்ணுறீங்க, உங்களோட டைம் செலவழிக்கிறீங்க. ஆனால் யூடியூபர்ஸுக்கு அந்த இதே இல்லை. ஏன்னு சொன்னால் பகலாக அவன் நடந்து தெரியணும். ஒவ்வொரு விட நைட்டில் வந்து கண் முழிக்கணும், அதை எடிட் பண்ணணும். அதுக்கு பின்னாலே எவ்வளவோ பிரச்சனை, டெக்னாலஜி எவ்வளவோ யோசிச்சு அவனோட மூளையை கசக்கி எல்லா வேலையும் முடிச்சு வரவளே காலை விடியப்படுதாயிடும். அப்படின்னு சில நாட்கள் இருக்கலாம். நீங்கள் ஏன் எல்லாரும் நீங்களும் ஒரு யூடியூபராக இருந்தது ஏன் சொல்றீங்க? யூடியூபரில் இதெல்லாம் தூக்கி போடுறது, உழைச்சி வாழுங்கடா, ஊரோட காசில் வாழாமல் அது ஒவ்வொருவருக்குள்ள திறமை. ஏன் நீங்கள் இந்த ஒற்றுமை என்ற விஷயம் நம்ம இனத்துக்குள்ளே இல்லாமல் போயிட்டா? ஒரு 5 மாசத்துக்கு முன்னுக்கு போட்ட ஒரு வீடியோவில் ஒரு 4 வார்த்தை 3 வார்த்தை தப்பா கதைச்சுட்டார் என்றதுக்காக இன்றைக்கு நீங்கள் அவரை சிறையில் வச்சிருக்கீங்க. எஸ்கே பிளாக் கிருஷ்ணாவை நீங்கள் சிறையில் வச்சிருக்கீங்க. இந்த அவர் ஜெயிலுக்கு போன நாளையில் நீங்கள் எத்தனை வார்த்தை, எத்தனை ஆயிரம் நெருப்பள்ளி போடுற மாதிரி வார்த்தை அவர் ஃபெமிலிக்கே கதைச்சிருக்கீங்க. அப்போ நீங்கள் செய்கிறது சரியா? இது நீங்கள் செய்கிறது சரியா? ஆனால் ஒன்றே நான் சொல்கிறேன், நானும் அன்றைக்கன்றாடு கஷ்டப்படுற ஒரு குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு ஆள் இருக்கிறாள். நாங்களாம் உதவி வேண்டியதும் பெற்றதே இல்லை. ஆனால் இருந்தாலும் அவருடைய பார்வையாளர் நான் சொல்ல வரது ஒன்றே ஒன்றுண்டா, நீங்கள் கிருஷ்ணாவை இப்படி செஞ்சதால நீங்கள் சந்தோஷமா இருக்கீங்களோ இல்லையோ, ஆனால் நிறைய ஏழைகள் கஷ்டப்படுங்க. நிறைய ஏழைகள் வகுத்தில் நீங்கள் அடிக்கிறீங்க. அது உங்களை சும்மா விடாது. ஒரு மனுஷனை எப்படி தாழ்த்துறதுன்னு யோசிக்கிறத விட அவனை விட நம்ம எப்படி உயரலாம் அந்த நேரத்தில் அதை யோசிங்க. அவர் எஸ்கே பிளாக் ஃபேமிலியை விட நீங்கள் பெரிய ஆளாகலாம். ஏன் நீங்கள் அதை செய்றீங்களே? நீங்க கிருஷ்ணா ஜெயிலில் இருக்கிறாருன்றதுக்காக வேண்டி இவ்வளவு வார்த்தைகளை நீங்க பேசுறீங்க. ஆனால் உங்களோட மனச்சாட்சிப்படி நிறைய ஏழைகளை நீங்க கஷ்டப்படுத்துறீங்கன்றதை ஒத்துக்கொள்ளுங்க. மற்றவன் சொத்து மதிப்பை கணிக்கிறதுலையும் மற்றவனை எப்படி வீழ்த்துறது யோசிக்கிறதை விட அவனை விட நம்ம எப்படி முன்னேறலாம்னு யோசிங்க. எஸ்கே பிளாக் ஃபேமிலியை விட நீங்க பெரிய இடத்துக்கு கூட வந்துடுவீங்க. இந்த இப்போ கூட நான் இந்த ரெக்கார்டிங் போடுற இந்த தம்பி கூட இன்றைக்கு நன்றி மறக்காம எஸ்கே அண்ணாட ஒரு வீடியோ போட்டு தான் இந்த யூடியூப் வந்து மானிட்டர் ஆயிட்டான்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றை மறப்பது நன்றி.
அவர் செஞ்ச அந்த சின்ன பிள்ளையை மன்னிச்சு சிறந்தாழ்த்தி உங்கள்கிட்ட மன்னிப்பு அவர் சார்பாக பார்வையாளர் நாங்களும் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறோம். தயவு செஞ்சு பேட் கமெண்ட்டுகளையோ மற்ற விஷயங்களையோ தவிர்த்து கொள்ளுங்க என்றதை நான் இந்த இடத்துல நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, இந்த ரெக்கார்டிங் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு பிறகு இன்னொரு ஆள் வந்து எனக்கு வந்து ஒரு ஜெஃப்னாவில் இருக்கிற ஒரு ஆள் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தேன். அதாவது எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக போட்டிருந்தேன். என்னென்னு சொன்னால், தம்பி ஜெஃப்னாவில் வந்து ஒரு 3 பேருக்கு வந்து அவசரமாக கிட்னி தேவைப்பட்டது, வீடியோ எடுத்து போட்டு 20 நாளைக்குள்ளே வந்து 3 பேருக்கும் கிட்னி வந்து நம்முடைய கிருஷ்ணா அண்ணா கொடுத்தேன். அந்த கிட்னி பெற்றாக்குற வீடியோ வந்து நான் மிக விரைவில் வந்து நான் உங்களுக்கு அந்த உண்மையான வீடியோ வந்து நான் உங்களுக்கு அவங்ககிட்ட போயிட்டு வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் யூடியூப்பில் போடுவீங்களான்னு சொல்லி கேட்டிருந்தேன். அப்போ நான் சொன்னேன் ஓகே அனுப்புங்கண்ணா, அதையும் நான் இந்த வீடியோவில் வந்து இணைச்சி விட்றேன்னு சொல்லியிருந்தேன். ரைட், இதோடு வந்து இந்த வீடியோவை முடிச்சு கொள்ளுவோம். நிறைய தெரியாத விஷயங்கள் தெரிஞ்சு கொண்டிருப்பீங்க. அதே மாதிரி கிருஷ்ணா பற்றிய அப்டேட்டுகள், கிருஷ்ணா செஞ்ச நல்ல விஷயங்கள் யாருக்கும் ஷேர் பண்ண விருப்பம்னு சொன்னால் கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. திரும்பியும் சொல்கிறேன், கிருஷ்ணா வந்து நான் நல்லவனாகவும் சொல்லவில்லை, கெட்டவனாகவும் சொல்லவில்லை. நான் பார்த்த மட்டில், நான் இதுவரை கிருஷ்ணா வீடியோ பார்த்த மட்டில் கிருஷ்ணா நல்ல விஷயங்களை மட்டும்தான் பார்க்குறேன். அந்த என்ன சொல்கிற, ஒரு புத்தகத்தில் ஒரு தாள் போல என்றக்கா எல்லா தாளையும் பிச்சு போடக்கூடாதுன்னு சொல்லி நம்மளோட வாய்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து சொல்லியிருந்தேன். அந்த வேர்டு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சின்ன பிள்ளையில என்னப்பா வீட்டில் ஒரு புள்ள விடுற ஒரு சின்ன ஒரு பிள்ளை அதுக்கு அம்மா அப்பா தண்டிப்பாங்கண்ணா, அதுக்காக கொண்டு ஜெயிலில் கொண்டு அடைக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் மக்கள் மத்தியில் எல்லாத்தையும் இருக்குது. அவர் விட்ட அந்த சின்ன பிள்ளைகளை வந்து எனக்கு என்ன ஆசைண்டா, அவர் ஜெயிலேருந்து வந்து அந்த சின்ன பிள்ளைகளை திருத்தி கொண்டு திரும்பியும் வந்து வேறு லெவலில் வளரணும். நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி காய்ச்சி கொண்டே இருக்கிறாங்க கிருஷ்ணாவை பற்றி. என்ன தம்பி இன்னும் வரலையான்னு எனக்கே விளங்குது இல்லை, என்ன ஆறுதல் அவங்களுக்கு சொல்லுவேன்னு சொல்லி. ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சு கொள்ளுவோம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெற்று செல்கின்றேன். பாய்.